நித்யானந்தா தமிழகத்திற்கு வாருங்கள். என்ன முடிவெடுக்க போகிறார் கைலாசநாதர்? யார் வம்புக்கும் போகாம சிவனேன்னு கைலாசத்துல இருப்பவர் தான் நித்யானந்தா. அவரை இப்போ தமிழ்நாட்டுக்கு அழைக்கிறாங்க அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க. என்னப்பா நித்யானந்தா, தமிழ்நாட்டு பக்கம் வர போறீங்களா என்ன? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில முதலியார் சமூகம் நடத்தின தமிழக நீதி சங்க ஆலோசனை கூட்டத்தில் வர மார்ச் மாதம் நடக்க இருக்க மாநாட்டிற்கு நம்ம சமூகத்தை சேர்ந்த நித்யானந்தா கண்டிப்பா தமிழகத்திற்கு வரணும்னு சொல்லி அழைப்பு விடுச்சிருக்காங்க. இது தொடர்பா தமிழக நீதி சங்கத்தின் தலைவர் கார்த்திகேயன் பேசியதை தற்போது பார்க்கலாம். சார், இப்போ நித்யானந்தா உங்க என்னத்தை சேர்ந்தவர் சொல்றீங்க? இந்த சங்கத்துக்கும் நித்யானந்தாவுக்கும் நெருங்கிய தொடர்பு ஏதாச்சும்? இந்த சங்கமானது வந்து பாத்தீங்கன்னா அனைத்து முதலியார், அனைத்து பிள்ளைமார், வேளாளர் அக்னி முதலியார், செல்லுங்க முதலியார், ஆற்காடு முதலியார் எல்லாருக்கும் பொதுவான சங்கம். எங்க சங்கத்துல தொழிலதிபரும் இருக்கிறாங்க, சினிமா டைரக்டரும் இருக்கிறாங்க, பெட்ரோல் பங்க் வச்சுனரும் இருக்கிறாங்க. ஏன் சாமியார் இருக்கக்கூடாதா? நித்யானந்தா சுவாமின்றவர் வந்து ஒரு முதலியார் சமுதாயன்றதை நாங்க இப்பதான் தெரிஞ்சு கண்டுபிடிச்சு அதை எடுத்து நாங்க சொல்லி கொண்டிருக்கோம். எங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சுவாமியாரை நாங்கள் பாராட்டுவதோ பேசுவதோ அது எங்களுடைய உரிமை. அதை பண்ணக்கூடாதுன்னு எதுவும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நித்யானந்தாவே நாங்க எங்க சங்கத்துல சேர்க்க போறோம். சந்தோஷமா உங்களுக்கு? அவர் வந்துட்டாருன்னா உங்களுக்கு ஃபைனான்சியலி ஒரு ப்ராப்ளம் வராது. அதனால இந்த நிகழ்ச்சியின் வாயிலா சுவாமி நித்யானந்தாவே தமிழக நீதி சங்கத்தில் ஒரு பொறுப்புக்கு வரணும். நாங்க எல்லாரும் கைலாசாலே நாங்க வந்து தமிழக நீதி சங்கம் ஒரு பிரான்ச் கைலாசாவிலே தமிழக நீதி சங்கம் கொடியை ஏற்றி அங்க ஒரு கிளையை நாங்கள் உருவாக்க போகிறோம். நித்யானந்தா சுவாமி உங்க மாநாட்டுக்கு நித்யானந்தா வரப்பீங்களா? சங்கத்துக்கு மாநாட்டுக்கு சுவாமி பகவான் நித்யானந்தா வருவார்ன்ற கேள்வி எனக்கு தெரியாது. அவர் எங்க இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அவரு வந்து பாத்தீங்கன்னா கைலாசால இருப்பதாக சொல்லுகிறார்கள். கைலாசா எங்க இருக்குதுன்னு எங்களுக்கும் தெரியல, அது சுவாமியா சொல்லதான் தெரியும். நீங்க பேசுறது ஏன்னா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக திருவண்ணாமலையில பிறந்த நம்மளுடைய முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த சுவாமி நித்யானந்தாவை தமிழக சங்கத்தின் மாநில மாநாட்டுக்கு நாங்கள் ஓப்பனாக அழைக்கிறோம். சுவாமி அவர்கள் வருவார் நினைக்கிறேன். சுவாமி நித்யானந்தா கைலாசத்துக்கு இந்த அழைப்பு இந்த பத்திரிகை செய்தி வாயிலாக போவார்.